வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். இளம் சக்தி, புதுமையான யோசனைகள், ஆற்றல் மற்றும் வலுவான எண்ணங்கள் தேசத்தை கட்டியெழுப்பும் முயற்சிக்கு தலைமை தாங்குகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளை குறிக்கும் தேசிய இளைஞர் தினத்தை முன்னிட்டு நேற்று மாலை புதுடெல்லியில் நடைபெற்ற விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியின் நிறைவு விழாவில் உரையாற்றிய அவர், நாட்டின் வளர்ச்சியில் இளைஞர்களின் நேரடி பங்களிப்பை வழங்கிய ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சி இது என்று பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று குஜராத் சென்றுள்ளார். இந்த பயணத்தின் போது அவர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடக்கி வைக்கவும், மாநிலம் முழுவதும் நடைபெறும் உத்தராயன் கொண்டாட்டங்களிலும் பங்கேற்க உள்ளார். தனது பயணத்தின் முதல் நாளான இன்று காந்திநகர் மான்சாவில் உள்ள கலை மற்றும் வர்த்தக கல்லூரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள விளையாட்டு வளாகத்தை திறந்து வைக்க உள்ளார். அறுவடை திருவிழாவான லோஹ்ரி பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது. இப்பண்டிகை பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் கொண்டாடப்படுகிறது. மக்கள் மாலையில் தீ மூட்டியும் பாரம்பரிய பாடல்களை பாடியும் தங்களது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வார்கள். கைபேசிக்கு நேரத்தை செலவிடுவதால் உடல் ஆரோக்கியத்தை விட்டுவிடுகிறோம் என்றும், வாரத்திற்கு ஒரு நாள் விரதம் இருந்தால் புற்றுநோய் வராது என்றும் பிஜேபி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் திரு அண்ணாமலை கூறினார். புதுச்சேரியில் சுவாமி விவேகானந்தரின் 163வது பிறந்த நாளை முன்னிட்டு பிஜேபி இளைஞரணி சார்பில் அண்ணா திடலில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று இரவு நவி மும்பையில் நடைபெற்ற ஆட்டத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி யூபி வாரியர்ஸ் அணியை 9 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.